Hi, hello everyone. Welcome back to our Sandhya's channel. இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்க்காக 50 டெய்லி யூஸ் வெர்பு பார்க்க இருக்கிறோம். தினம் தினம் பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி கிளாஸ் 8 நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வெர்பு அப்படின்னு எடுத்துட்டோம் நிறைய இருக்குது, thousands lakhs ஆஃப் வேர்ப் இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி 50 வேர்ப்ஸ் வந்து டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வெர்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். பார்ட் 1. பார்ட் 2ல் ரிமைனிங் பார்க்கலாம். இந்த வேர்பு இருந்தாலே நமக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ஈஸியாக மேக் பண்ண முடியும். அதாவது சப்ஜெக்டு, வேர்பு, ஆப்ஜெக்டு. இப்போ ஐ ரைட் அப்படின்னு ஒரு வெர்பு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஐ அப்படிங்கிற ஒரு ப்ரோனவுன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். ஐ ரைட் ஏ லெட்டர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸு ஈஸியாக மேக் பண்ணலாம். அதே ஐ கோ டு டெம்பிள், கோங்கிற வெர்பு இருந்ததுன்னா ஐ கோ டு டெம்பிள், ஐ கோ டு ஸ்கூல், ஐ கோ டு ஆஃபீஸ் அப்படி சொல்லலாம். இந்த மாதிரி வேர்பு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்காக நம்ம வேர்பு பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சந்தியாஸ் சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். Learn well and talk well. Now let's get started the class. இங்கே ஃபஸ்ட் வெர்ப் பாருங்கள், ஸ்லாப். ஸ்லாப்னா அரைதல். ஏதாவது கோபத்தில் ஏதாவது சொன்னால் கன்னத்தில் அரைஞ்சிருவாங்க இல்லைங்களா, ஸ்லாப் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்னீஸ், தும்முதல். காஃப், சளி பிடிச்சதுன்னா தும்முவாங்க இல்லைங்களா, ஸ்னீஸ். த்ரோனா வீசுதல், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கையில் எடுத்து தூக்கி வீசுவாங்க இல்லைங்களா, அதுதான் த்ரோ. ஸ்டேர் அப்படின்னா முறைத்தல், இது கோபத்தில் முறைப்பாங்க. ஸ்டேர்னா முறைத்தல், முறை அப்படின்னு சொல்லி மற்றவங்க. விங்க் அப்படின்னா கண்ணடித்தல், கண்ணடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், விங்க் அப்படின்னு சொல்கிறோம். பிளிங்க்னா கண் சிமிட்டுதல், இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் நான். இருந்தாலும் இது வெர்பு தனியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிப்பீட்டட் வெர்பு வந்தாலும் டோன்ட் மிஸ்டேக் மீ, இது வெர்புக்காக நம்ம இங்கே பார்க்குறோம். சிட் அப்படின்னா உட்காரு, வாக் நட, லிம்ப் நொண்டு, லிம்ப் அப்படின்னா நொண்டு, ஸ்ட்ரெச் அப்படின்னா கை காலை நீட்டு. இப்போது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுன்னு சொல்கிறோம். கால் ஸ்ட்ரெச் பண்ணுறது, கையை நல்லா நீட்டுறது இல்லைங்களா, நல்லா பக்கவாட்டில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவோம் இல்லையா கையெல்லாம், அதுதான் ஸ்ட்ரெச். எல் அப்படின்னா கத்து, அதாவது எல்லிங், ஊளையிடுதல் அப்படிங்கிறதும் கூட சொல்லலாம். ஆனால் இது வந்து நமக்கு சொல்லும்போது கத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். யான்னா கொட்டாவி விடு, யான்னா கொட்டாவி விடு. நெக்ஸ்ட் பாருங்கள், வாஷ் துவை. அயான் இஸ்திரி போடு, அதாவது அயன் பண்ணுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இஸ்திரி போடுன்னு சுத்த தமிழில் சொல்கிறோம். ப்ளே விளையாடு, ரைட் எழுது, ரீடு படி, பெயிண்ட்டு வர்ணம் தீட்டு, பெயிண்ட் பண்ணுறது, வால்ஸ் அல்லது வந்து வேறு ஏதாவது பெயிண்டிங் பண்ணுறது இல்லைங்களா, கிளாஸ் பெயிண்டிங், அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். வெசல்ஸில், ஷோகேஸ் ஐட்டம், வுட்ல எல்லாம் இப்போ வந்து நமக்கு தேவையான கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ட்ரானா வரைதல், ஏதாவது ஒரு படத்தை பார்த்து குழந்தைகளை ட்ரா பண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு சொல்லலாம். கிவ் கொடு, இப்போது கிவ் திஸ் பென்சில் டு ஹிம் அப்படின்னா இந்த பென்சிலை அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறோம். கெட் அப்படின்னா பெறுதல், கெட் ஏ டிக்கெட் ஃபார் மீ ஆல்சோ, எனக்கும் டிக்கெட்டு வாங்கு, பெரு, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம். டிக்கெட் எடுத்துக்கோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லலாம். பைனா வாங்கு, பர்ச்சேஸில் ஒரு ஷாப்பிங் பண்ணோம்னா, ஸோ பை டூ, கெட் ஒன், பை ஒன் கெட் டூ அப்படி சொல்லுவாங்க. ஒன்று வாங்கினா 2 ஃப்ரீ அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இடங்களில் சொல்ல. பைனா வாங்குதல், பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல. லாஃப்னா சிரி, லாஃப். டோன்ட் லாஃப் அப்படின்னா சிரிக்காதே அப்படி சொல்கிறோம். பிரேக் உடைக்காதே, டோன்ட் பிரேக். அதே வந்து என்ன சொல்லலாம்னா, யார் இது உடைத்ததுன்னு சொல்லும்போது பிரேக் வந்து பாஸ்ட் டென்ஸ். நம்ம இங்கே எல்லாமே ப்ரெசன்ட் வெர்பு தான் இங்கே கொடுத்துருக்குறேன். நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில் கொஸ்டின் பண்ணணுன்னா இந்த எல்லா வெர்பையும் பாஸ்ட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா. பிரேக் அப்படின்னா ப்ரோக்கு. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், ட்ரா அப்படின்னா
என்ன சொல்லலாம்? ட்ரூ. இது வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு தடவை முடிச்சுட்டு திரும்பவும் வந்து பாஸ்ட் டென்ஸ்க்காக கொண்டு வரலாம். ட்ரிங்க் அப்படின்னா குடி. ஸ்மெல் முகர்தல். ஏதாவது ஒரு ஃபுட்டை வந்து முகர்ந்து பார்ப்போம் இல்லைங்களா? ஒரு மருந்தே இருந்தாலும் ஒரு சிரப் இருந்தாலும் அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறது. செண்டு அனுப்புதல். ஏதாவது கொரியர் அனுப்புறது, பார்சல் அனுப்புறது செண்டு அப்படி சொல்கிறோம். ஒரு பர்சனவே சென்ட் ஹிம் அவுட் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அது கால் அலை கூப்பிடுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? கால் ஹிம் அப்படி சொல்லலாம். மிக்ஸ் கலக்கு. இப்போ வந்து குக் பண்ணும்போது சால்ட்டு, சில்லி பவுடர் ஏதாவது ஒரு ஃப்ளோரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படி மிக்ஸ் இட் வெல் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அதுக்கு சொல்லலாம். கேட்ச்னா பிடி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கேட்ச் பிடிக்கிறது. குழந்தைங்க பால் விளையாடும்போது கேட்ச் இட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் புல் அப்படின்னா புல் புஷ். இது ரெண்டும் ஒரே இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம். எங்கன்னா ஷோரூம்லாம் அந்த நம்ம என்ட்ரு ஆகும்போது என்ட்ரன்ஸ்லேயே அந்த டோரில் போட்டிருப்பாங்க புல் புஷ் அப்படின்னு. புல் இழு, வெளியே இழுக்கிறோம். வெளியே அந்த டோர் இழுக்கிற மாதிரி இருக்கும் சில இடங்களில் உள்நோக்கி தள்ளுற மாதிரி இருக்குது, புஷ் பண்ணுற மாதிரி இல்லைங்களா? பார்த்துருப்பீங்க. தள்ளு, இழு, தள்ளு அப்படின்னு சொல்கிறோம். பஞ்ச் அப்படின்னா குத்துதல். அதாவது விரல் அந்த கையை வந்து மடக்கி அந்த உள்ளங்கையை நல்லா மடக்கிட்டு இப்படி பஞ்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா? அது. பிஞ்ச் அப்படின்னா கிள்ளுதல். குழந்தைகளில் கிள்ளிக்குவாங்க கோவம் வந்தால் விளையாடும்போது. போக் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஃபிங்கரில் ஒரு விரலால் குத்துறது. பின்னாடி முதுகில் அல்லது கன்னத்தில் அப்படிலாம் குத்துவாங்க இல்லைங்களா? அதுதான் போக் அப்படி சொல்லலாம். ஸ்னோர் அப்படின்னா குரட்டை விடுதல். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸ்னோர் குரட்டை விடு அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒன் ப்ளோனா ஊதுதல். பலூன் நல்லா ப்ளோ பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அது சொல்லலாம். ஷேக் குலுக்கு. நாக் தட்டுதல், கதவை தட்டுதல். சம்படி நாக் த டோர், கோ அண்ட் சி அப்படி சொல்லலாம். ஷட் த டோர் அப்படின்னா டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வா, கதவை சாத்து, கதவை மூடு அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? ஷட் அப் யுவர் மவுத் அப்படி சொல்கிறோம், வாய் மூடு அப்படி சொல்கிறோம். தென் பேர்ன் அப்படின்னா எரி. ஏதாவது அன்னெசரி தேவையில்லை அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் வந்து பேர்ன் பண்ணிடு, எரிச்சிரு அப்படின்னு சொல்கிறோம். லைட் அப்படின்னா பற்ற வைக்கிறது. லைட் த ஸ்டவ், லைட் த கேண்டில், லைட் த லேம்ப் அப்படியெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா? அதுக்கெல்லாமே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பெல்ச். பெல்ச் அப்படின்னாலும் பேர்ப் அப்படின்னாலும் ஏப்பம் விடுதல் தான். ஏப்பம் விடு. பெல்ச் ஆர் பேர்ப். நெக்ஸ்ட்டு ஸ்லீப் தூங்கு. குக் சமையல் செய். சூ அப்படின்னா மெல்லுதல். நல்லா சூ பண்ணி சாப்பிடுன்னு சொல்லுவோம் குழந்தைகிட்ட. நல்லா மென்று சாப்பிடு அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே வந்து ஸ்வாலோ பண்ணாதீங்க, விழுங்காதீங்க. நல்லா மென்று விழுங்குன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? சியூனா மெல்லுதல், ஸ்வாலோனா விழுங்குதல், ஈட் சாப்பிடு அப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பில்டு கட்டு. அதாவது கட்டிடம் கட்டுறது. பில்டு பிரிக்ஸ் எல்லாம் வச்சு கட்டுவாங்க இல்லைங்களா? அது. இப்போது குழந்தைகளுக்கு கூட நம்ம பில்டிங் செட் கொடுக்குறோம். அவங்க வந்து அதையே அசம்பிள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது பில்டு அப்படின்னு சொல்லலாம். அதுலேயே டை அப்படின்னாலும் கட்டு அல்லது முடிச்சு போடுதல், டை பண்ணுறது. ஏதாவது ஒரு பார்சல் இருக்குன்னா அதை வந்து டை பண்ணுவாங்க இல்லைங்களா? அதே அன்டை அப்படின்னா அவிழ்த்து விடு, முடிச்சை அவிழ்த்து விடு அப்படின்னு அர்த்தம். டை அன்டை அப்படி சொல்லலாம். டேக் அப்படின்னா எடு. டேக் தட் புக் அப்படி சொல்லலாம். ஓப்பன் அப்படின்னா திற, கதவை திற. ஓப்பன் த டோர், க்ளோஸ் த டோர், க்ளோஸ் த விண்டோ, ஓப்பன் த விண்டோ, இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹம் அப்படின்னா ரீங்காரம் செய். ஏதாவது குக் பண்ணும்போது, வேறு ஏதாவது வேலை செய்யும்போது, காய்கறி வெட்டும்போதோ, சில பேர் டிவி பார்க்கும்போது கூட ஒரு ஹம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. குளிக்கும்போது ஹம் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி லிரிக்ஸ் வந்து அந்த வேர்ட்ஸ் இல்லாமல் அந்த மியூசிக் அது வந்து ஹம் பண்ணுவாங்க இல்லைங்களா? ரீங்காரம், அதுதான் ஹம் அப்படி சொல்கிறோம். இப்போ திருப்பி உங்களுக்கு பிகினிங்லேருந்து வரலாம். அந்த ப்ரெசண்ட் வெர்பு தான் நான் கொடுத்துருக்குறேன். அதுலேயே இப்போ வந்து பாஸ்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? அதே இது பாஸ்ட்டாக எப்படி சொல்லலான்னு பார்த்துடலாம். ஸ்லாப்னா ஸ்லாப்டு, அவன் அரைந்தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்னீஸ்டு
த்ரூ, த்ரோனா த்ரூ, THREW, த்ரூ. ஸ்டார்டு, விங்க்டு, பிளிங்க்டு அப்படி சொல்லலாம். சிட்டுக்கு வந்து சேட், பாஸ்டன்ஸு சேட், உட்கார்ந்தான் அப்படி சொல்கிறோம். வாக், வாக்டு, லிம்ப், லிம்ப்டு, ஸ்ட்ரெச், ஸ்ட்ரெச்டு, எல்டு, யான், யான்டு, எல்லாம் ஈடி சேர்த்துவோம் பாஸ்டன்ஸுக்காக. நெக்ஸ்ட்டு வாஷ், வாஷ்டு, அயான், அயான்டு, ப்ளே, பிளேடு, ரைட் அப்படின்னா ரோட்டு, ரீடு, ரெட், ரெட். இந்த ஸ்பெல்லிங் ஒன்றே தான், ஆனால் ப்ரொனன்சியேஷன் மட்டும் மாறும். READ தான் ரீடு, படி அப்படின்னு. படித்தேன் அப்படின்னு சொன்னாலும் ஐ ரெட் தட் புக், ஐ ரெட் திஸ் புக் அப்படின்னா நான் இந்த புக்கை படித்தேன் அப்படின்னு சொன்னாலும் ஐ ரெட் தான் சொல்லணும். அப்போவும் READ தான். RED, ரெட் அப்படின்னா சிவப்பு நிறத்தை குறிக்கும், அது சொல்லக்கூடாது. சரிங்களா? இது வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதெல்லாமே ரெகுலர் வேர்ப்ஸ், இது இர்ரெகுலர் வேர்ப்ஸ். வீக் வெர்ப் அப்படின்னா வெர்பு கூட ஈடி சேர்த்துனா பாஸ்ட் டென்ஸாக மாறும். ஸ்ட்ராங் வெர்ப் அப்படிங்கிறது இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம். ரைட் அப்படின்னா ரோட் அப்படின்னு சொல்லுவோம். பெயிண்ட், பெயிண்டேடு. ட்ரா அப்படின்னா ட்ரூ, DREW, ட்ரா, ட்ரூ. கிவ் அப்படின்னா கேவ். கெட், காட். பை, பாட், BOUGHT, பாட். லாஃப், லாஃப்ட், ஈடி மட்டும் போட்டுக்குவோம். பிரேக் அப்படின்னா ப்ரோக், ப்ரோக்கு. நெக்ஸ்ட்டு ட்ரிங்க்கு அப்படின்னா ட்ராங்க்கு. ஸ்மெல், ஸ்மெல்டு. சென்டு, சென்ட்டு, SENT. டீ போடுவோம், இது D கொடுத்துருக்குறோம். சென்டு ப்ரெசண்ட்டுக்கு வந்து D, பாஸ்டென்ஸாக மாற்றினா T. கால், கால்டு. மிக்ஸ், மிக்ஸ்டு. கேட்ச் அப்படின்னா காட்டு, COUGHT, காட்டு, காட் அப்படின்னு சொல்கிறோம். ஐ காட் த ட்ரெயின் அட் டைம் அப்படின்னா நான் சரியான நேரத்துக்கு ட்ரெயினை பிடிச்சிட்டேன், பஸ்ஸை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அது. நெக்ஸ்ட்டு புல், புல்டு. புஷ், புஷ்டு. பஞ்ச், பஞ்ச்டு. பிஞ்ச், பிஞ்ச்டு. போக்டு, ஸ்னோர்டு. இது எல்லாமே ஈடி தான் நம்ம சேர்த்துவோம் ஆஸ் யூஸ்வல். நெக்ஸ்ட்டு ப்ளோனா ப்ளூ, BLEW, ப்ளூ, ப்ளூ அப்படி சொல்கிறோம். ஷேக்டு, நாக்டு, ஷட், பேர்ன்ட், பேர்ன்ட்டுன்னு சொல்கிறோம். பேர்ன்ட்டு, BRUNT, பேர்ன்ட்டு அப்படி சொல்கிறோம். லைட்டேடு, ஈடி சேர்த்துவோம். பெல்ச்டு. ஸ்லீப்புக்கு வந்து ஸ்லெப்டு, SLEPT. இதுக்கு WE வந்திருக்குது, அதுக்கு SLEPT, ஸ்லெப்டு. ஐ ஸ்லெப்ட். இப்போ லாஸ்ட் நைட் ஐ ஸ்லெப்ட் வெல் அப்படின்னா நேற்று நைட்டு நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னா ஐ ஸ்லெப்ட் வெல் அப்படின்னு சொல்லலாம். குக்டு, COOKED, குக்டு. சீவ்டு, ஸ்வாலோட். ஈட்டுக்கு வந்து ஏட்டு, ATE, ஈட், ஏட்டு, ATE, ஏட் அப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பில்டு அப்படின்னா பில்ட்டு, D எடுத்துகிட்டு T போட்டால் பில்ட்டு. டைடு. டேக்கு வந்து டுக்கு, TOOK, டுக்கு. ஓப்பன்டு, க்ளோஸ்டு, ஹம், ஹம் 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 தான். உங்களுக்கு வந்து அந்த வேரியேஷன் தெரியறதுக்காக தான் திருப்பி நம்ம பாஸ்ட் டென்ஸ் போய் பார்த்தோம். இப்போ ப்ரெசன்ட் வெர்பு, பாஸ்ட் வெர்பு இன்றைக்கி பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி வேர்ப்ஸ் வச்சு நீங்கள் குட்டி குட்டி சென்டென்ஸ், சப்ஜெக்ட்டு, வெர்பு, ஆப்ஜெக்ட், அந்த மாதிரி 3 வார்த்தைகளை போட்டு நீங்கள் ஃப்ரீ டைமில் சென்டென்சஸ் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு வந்து மேக் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். If you like this class means please give your like and share to your friends. Comment in the comment box. Don't forget to subscribe in the RSNGR channel. Thank you for watching.